குட் மார்னிங் மக்களே. நம்ம இப்போ ஆப்பிரிக்காவோட ஒரு யூனிக் கண்ட்ரியில் இருக்கோங்க. அதுதான் ருவாண்டா. இந்த ருவாண்டாவோட சிட்டி சைடில் நம்ம நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இது என்ன தெரியுமா, நேற்று ஒருத்தர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, அந்த கார் ஓட்டு அந்த தம்பி, நீங்கள் இந்த சிட்டி சைட்லேயே லாங்குவேஜ் இஷ்யூ இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதோட இன்டீரியர் பகுதி அந்த காங்கோ பார்டர்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அங்கெல்லாம் போய் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணி நல்லா கிராமத்து சைடு அந்த வில்லேஜ் சைட்லாம் போய் பார்க்க போகிறோம். ருவாண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற அந்த காங்கோ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மாதிரி பதட்டமான ஏரியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். காலைல மணி 8ங்க. ஒரு பிசிபேலாபாத் டப்பா எடுத்தாச்சு, சுட சுட தண்ணி இருக்குது. ஸோ பிசிபேலாபாத் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான். நேற்று பொங்கலே, இன்றைக்கி வந்து பிசிபேலாபாத். ஆரம்பிக்கலாங்களா? இங்கே தான் இருக்குன்னாங்க. நம்மளுக்கு சுடு பண்ணுற இடம் எதுன்னு தெரில. இதாக தான் இருக்குமா? எஸ், இதுதான். ஸோ இங்கே கெட்டில் இருக்கா, சுடு தண்ணி போட்டுக்கணுமா? இருங்க பார்த்துட்டு வரேன் நான். கெட்டில் இல்லையாங்க, அந்த கீழே ஒரு ஸ்டவ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போட்டுக்கணுமா. டைம் ஆகும், அது இப்போதைக்கு சரிப்பட்டு வராது. நம்ம போகிற வழியில் எங்கேயா பார்த்துக்கலாம். அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நான் அங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னா இல்லை ரிட்டன் வந்துடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டி கண்ட்ரிங்க. நீங்கள் எந்த பார்டருக்கோ எந்த பக்கம் போகிறதுனாலுமே உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 hours பக்கம் தான் ஆகும். ஸோ போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் நம்ம. 800. ஓகே, நியா புகோகோ. ஓகே, தேங்க்யூ. இங்கே நம்மளுக்கு வந்து செம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்படி போகிறது, எப்படி வரதுன்னு சொல்கிறதுக்கு. இங்கே நியா புகோகோ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். அங்கே போனால் நம்மளுக்கு அங்கேருந்து எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இருக்குமா. நம்மளுக்கு வில்லேஜ் பார்டருக்குலாம் போகிறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அப்படியே அவர் எழுதி கொடுக்கறத நேராக போடா கிட்ட சொல்லி போக வேண்டியதான் நம்ம. சரிங்க, அப்படியே நீங்கள் நாளை எடுக்கலாமா. ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மலை தான். இந்த ஊரோட அமைப்பே எனக்கு புரியல. நம்ம ஒரு மலை மேலே இருக்கோமா, ஆப்போசிட் மலையிலையும் ஃபுல்லாக வீடுங்களாக இருக்குது. அப்படியே அந்த சைடு திருப்பினா அங்கிட்ட ஒரு மலை இருக்குது, அதுவும் ஃபுல்லாக வீடாக இருக்குது. ஸோ இதில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெருசாக ஐடியா கிடைக்கல. மேபி நம்ம வந்துட்டு ஒரு பஸ் ரைடு எடுத்துகிட்டு இங்கே இருக்க எல்லா மலையும் சுற்றி பார்க்கலாம். அழகாக இருக்கும் போல இருக்குது. அந்த வியூஸ் பாருங்கள். காலங்காத்தால் இந்த மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ வேர் இஸ் போடா கமான் போடா. இதுதான் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படியே நம்ம போகலாம் வாங்க. நான் அந்த சைடுக்காக போவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கேட்டோம்ல அந்த ஆப்போசிட் மலை, அங்கே தான் போயிட்டுருக்கோம் போல இருக்குது. இங்கே ரோட்ஸ்லாம் இல்லை, அப்படியே ஃபுல் ஸ்ட்ரீப்பாக கீழே இறங்குதுங்க. அது வண்டி ஸ்கிட் ஆகிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரோடு போடாமல் கல் அடிக்க வச்சுருக்காங்க. கீழே தெரியுதா உங்களுக்கு? இது வந்து சரியான உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஸோ வண்டியில் வந்து ஓவர் ஸ்பீடில் போனாலுமே பிரேக் அடித்தா வண்டி நிற்கும். இதே ஒரு நல்ல வளவளன்னு ரோடு இருந்துச்சுன்னா சல்லுன்னு அப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியதான். இன்னும் ஸ்டீப்பாக இறக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு. அந்த மொத்த மலையும் ஒரு செகண்டில் அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். டேய், இப்படி ரோடை போட்டால் பைக்கில் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டன் நடந்து வரணும்னு எப்படி வர்றது? ஆணியே பிடுங்க முடியாது, அப்படி இருக்கும். அப்படியே திருப்புற பாருங்க என்ன ஒரு ஏத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ரோடு, இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு ஏரியா நான் இப்போ தான் பார்க்குறேன் ருவாண்டாவில். ஏன்னா நேற்றுல எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துட்டோம். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மூக்கு மேலே வரல வச்சேன். இல்லை கீழே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ இதோட பகுதியும் 2ஆக பிரியுதுங்க. ஒரு சைடு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, ஒரு சைடு வந்து கொஞ்சம் அப்படியும் தான் இருக்குது. நைஸ். இந்த மாதிரி ஏரியாவில் தான் நல்லா ஒய்ப்பு கிடைக்கும் நமக்கு. ஏதோ நம்ம உகாண்டாவில் பார்த்த மாதிரி குட்டி குட்டி டாக்ஸி இல்லை குட்டி பஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தா பெரிய பஸ்ஸாக வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த சைனீஸ் கம்பெனி இருக்கும்ல, அதோட பஸ்ஸஸ் தான். அந்த யோடாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் கம்பெனி தான் வச்சுருக்காங்க. ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டிய ஒரு 3 லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். 3த்துக்குமே இப்போ பஸ் ரெடியாக இருக்குது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு காங்கோ பார்டரா இல்லைனா வந்து இங்கே கிவி லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஒரு சைட் ஆஃப் காங்கோ பார்டர், இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் காங்கோ பார்டர். அங்கே தான் ஏதோ நிறைய பிரச்சனை நடக்குதுன்றாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம் எந்த வண்டி முதல்ல கிளம்புதோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். செம்ம லைவ்லேயே இருக்குது லொக்கேஷனு. ஸோ ஆப்ரிக்காவில் எல்லா கண்ட்ரிலையுமே உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்றது பிரமாதமாக வச்சுருக்காங்கப்பா. நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஜாலியாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, இங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக நைரோபிக்கே பஸ் இருக்குங்க. கிகாலி, கம்பாலா, நைரோபி கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே பயணம் வரும்னு நினைக்கிறேன். சும்மா அதோட ரேட்டு மட்டும் விசாரிப்போமா. கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் பஸ்லாம் போக மாட்டோம், தெரில, கேட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இங்கே டைமிங்ஸு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு அப்படி விசாரிப்போம். நல்லா யூஸ் ஆகும் நமக்கு. நீங்கள் யாராவது வரதுனா கூட அப்படி வந்துக்கலாம். ஹலோ, தட் நைரோபி பஸ், ஹவு மச் ஃப்ரம் ஹியர் டு நைரோபி? ஓ, இன்சைட். ஓகே.
ஹலோ யா டு நைரோபி வாட் பஸ் டைமிங்? செம மேட்ருங்க. இங்கேருந்து நைரோபிக்கு வந்து 24 மணி நேரம் இல்லை 25 மணி நேரம் பயணமா. நான் 20 நினச்சேன், இல்லை ஆத்தாடி இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு பஸ் எடுக்குதா, நாளைக்கு வந்து 8 மணியோ இல்லை 9 மணிக்கு தான் போய் ரீச் ஆகுமா. தரமான ஒரு ரைடாக இருக்கும். ஐயோ சத்தியமாக நல்லா எடுக்க மாட்டோம்ப்பா. ஹலோ ஆனால் நம்ம கம்பாலாக்கு அந்த பஸ்ஸில் போகலாம், ரெண்டுமே ஒரே பஸ் தானா. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஃபாரெக்ஸ் பியூரோ இருக்குது, போயிட்டு நம்ம கரன்சி மட்டும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் இங்கேருந்து. இது ஆக்சுவலாக என்ன கணக்குனே புரியலைங்க. இந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிக் பில் ஸ்மால் பில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பட் அந்த நோட்டு வந்து $50 நோட்டு இல்லை $100 நோட்டாக இருந்தால் அதுக்கு ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக தராங்க. இதே அது $20, $10, $5, அதுக்கப்புறம் வந்து $1 இதுக்கெலாம் ரொம்ப கம்மியாக தராங்கங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்க ஊர் பணம் 200 இல்லைனா வந்து 300 வித்தியாசம். ஸோ அதான் நான் வந்து $50 நோட்டு தரேன், எல்லாமே எனக்கு அவ்வளோ செலவாகாது, $40 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு $10 எனக்கு நோட்டாக கொடுத்துரு அப்படின்னா அப்போ வந்து அந்த பெரிய டாலர் நோட்டு தராங்க. ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஸ்மால் பில், ஆனால் ரேட்டு பிக் பில் தராங்க. ஸோ நீங்கள் வந்து $50 $100 கேரி பண்ணுங்க இங்கே, அப்போ தான் நல்ல ரேட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க. யா தேங்க்யூ. ஸோ $40 வந்து 1312 போட்டிருக்காங்க. முசன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காங்கோ பார்டரு, இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட உகாண்டா பார்டர் இருக்குங்க. இங்கே தான் உங்களுக்கு அந்த கொரிலாஸ்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் லொக்கேஷனாக. கொரிலா ட்ரெக்கிங் வந்து நம்ம போவோமான்னு தெரியாது, பட் அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் கண்டிப்பாக. ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது நல்ல சான்ஸ் கிடச்சிதுன்னா பட்டு நம்ம வந்து ஒரு கொரிலா ட்ரெக்கிங்கையும் போட்டு விட்ற வேண்டியதான். ஆஹா, பஸ் இப்போ தான் வந்திருக்குங்க. எப்போ இது ஃபுல்லாகி எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பா ஸ்மெல்லு ஏதோ பயங்கரமாக அடிக்குது. இட்ஸ் ஓகே, அப்படியே உள்ளே போய் நம்ம செட்டில் ஆகிட வேண்டியதான். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸு, என்ன பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. டிக்கெட் விலை 2800 இது தானா, ஃப்ராங்க் தானா, அதுக்கு இவ்வளோ லக்ஸரி பஸ் தராங்க. சூப்பர் ப்ரோ. நீங்கள் இந்த பஸ் கம்பெனி வந்து ரிட்கோ அப்படின்றாங்கங்க. உள்ளே டிக்கெட் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், இல்லை நீங்கள் வெளில போய் எடுத்துகிட்டு வந்துருங்க டிக்கெட்டோ அப்படின்றாங்க. ஸோ வந்துடலாம். ஐயோ ஊர் பேர் வர மறந்து போச்சு, இருங்க கேட்டு வரேன் நான். செமையாக இருக்குது பார்த்தீங்களா பேக்கிங்கு. இது வந்து 100 ஃப்ராங்கா. ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு $7 பக்கம் வரும். $7 ஒர்த்து மாதிரி தாங்க தெரியுது. ஃபஸ்ட்டு நானும் மதுரைமல்லியாக இருக்குன்னு நினச்சேன், பட் ஓகே, இந்த ஊரில் எதாவது ஸ்நாக்ஸாக விற்கிறாங்க. ஹலோ, ஆப்போசிட்லேயே பார்க்குறேன். இங்கே இருக்க பஸ்ஸெலாம் சரி ஹைட்டாக இருக்குது. நல்லா உப்பு போட்டு இந்த லோக்கல் வேர்க்கல்ல அப்படியே சாட்டு பார்ப்போருங்க. அப்படியே வா, பஸ்ஸு ஃபில்லே அவளை எடுக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் நல்ல சகுனம் தான். தாறுமாறாக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குங்க. கல்ல ஆப்பிரிக்கா கல்ல ஒர்த்து தான். இது வந்து அழகாக ஏதோ செம்ம இன்டீரியர் கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு ஊரில் நின்றுச்சுங்க. என்னத்தான் எல்லாரும் பஸ் விட்டு இறங்கிட்டாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய ஊருக்குலாம் வரல. பேக்கில் இங்கே தான் இருக்கானா எல்லோரும் இறங்கிட்டாங்க. என்ன மேட்டர்ன்னு தெரில. வாங்க கீழே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். செம்மையாக இருக்குது ஊர் பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம மிச்சம் ஆப்பிரிக்கா நாட்டில் பார்க்குற மாதிரி அந்த ப்ராப்பர் பழங்குடி மக்கள்லாம் பார்க்க முடியாதாங்க. இங்கே எல்லாரையுமே பக்காவாக டெவலப் பண்ணிட்டாங்களாம். நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே ட்ராவல் பண்ணுறது அப்படியே அச்சலாக நம்ம நார்த் ஈஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற ஃபீல் தாங்க. அங்கே அந்த மணிப்பூர், மிசோரம், மேகாலயா இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே தான். அங்கேயும் மக்கள் எக்கச்சக்க பழங்குடி இருந்தாங்க, எல்லாரையும் மாற்றி மாடர்ன் ஆக்கிட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் பஸ் எடுக்கிறாங்களா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஊர். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு அழகாக. ஸோ இதான் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது வாங்கிட்டு அப்படியே ஏறுவோம். சரியான ஓட்டம். ஆனால் பஸ் இவ்வளோ நேரமாக 1 hour. இங்கே உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே மக்கள் சாப்பிட்டு அப்படியே வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பொட்டேட்டோ வாங்குவோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. எப்படி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குப்பா பார்க்குறதுக்கு. வாவ், அந்த பாபிக்கு எண்ணெயை போட்டு சும்மா வருன்னு வறுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுவும் அதுவும் தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு பொட்டேட்டோ வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. 1 பொட்டேட்டோ அப்படியே வாங்கலாம். சரியாக இருக்குங்க. இங்கே லோக்கல் மக்கள்ஸே அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுதான் லஞ்சு போல் இருக்கு. கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம ஊர்லலாம் வண்டி நிப்பாட்டினா சொல்லுவாங்கல்ல, வண்டி 10 நிமிஷம் நிற்கும், 20 நிமிஷம் நிற்கும்னு. இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லாம் பரபரப்பாக ஓடுறாங்க, பரபரப்பாக வராங்க. சொல்லிட்டு செய்யுங்கப்பா, என்ன பண்ணுறேன்னு. எல்லார் கையிலையும் அதே தான் பாருங்கள். நம்ம வாங்கின அதே கடை, அவங்க எல்லாம் சிக்கனு, நம்ம வந்து பொட்டேட்டோ. ஹலோ,
பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் இது சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நானும் கேட்டேன் ஆல்கஹால். ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்கஹால் ரைட்? நாட் ஆல்கஹால். ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கல இருங்க என்னன்னு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வெரி குட். ஓகே, you can take potatoes and chips. So நாங்கள் அப்படியே வந்து பாப்கார்ன் அண்ட் பொட்டேட்டோ ஆல்சோ ஐ ஹேவ், யூ கேன் ஹேவ். ஸோ அதான் நாங்கள் அப்படியே பங்கு இருந்துருச்சு சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். பட் த ஜூஸ் இஸ் வெரி குட். ஹவு மச் இஸ் திஸ்? 700. 40 ரூபா பக்கம் தான், பட் சம ஒர்த்து. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி பொட்டேட்டோ. இதுதான் இவங்க வந்து இங்கே காலைல பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சாக கூட சாப்பிட்றாங்க. ஒரு பொட்டேட்டோ அப்புறம் மீட் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸ்மெல் வைஸ் நல்லா இருக்குங்க, பெருசாக எதுவும் தெரில. இதோட விலை கிட்டத்தட்ட 20 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. இங்கே 300 ஃப்ராங்கு. சூப்பராக இருக்குது. ஃப்ரைஸ் மாதிரி இல்லை, பட் வந்து தரமாக இருக்குது. அந்த பாபிக்யூ ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. வருத்தப்பறமா இது வச்சாலும் ஓட்டிடலாம் சாப்பாடை. இந்த இடத்துல நம்மளுக்கு பெருசாக கிடைக்கிறனாலும் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவிட்டு போயிடலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனுங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு. நைஸ். சியர்ஸ். இங்கே நம்மளை பஸ் வேறு மாற்றி விட்றாங்க. முசான்சி. ஓகே. இங்கே எந்த பஸ்ஸும் டேரெக்டாலாம் போக மாட்டேங்குது. இங்கிட்ட அங்கிட்டு மாறி மாறி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க எப்படி விட்றாங்களோ அப்படி கூட விடணும் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே. ஆனால் இந்த ஊரில் சின்ன பசங்களே பெரியவங்க வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, எங்கே போனாலும் மணி 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 மணின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஒழுங்காக இந்த வண்டியாக இப்போ இறக்கி விட்றானு அப்படின்னு பார்ப்போம். நம்மளும் கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு அது அவ்வளோ பழக்கம் ஆகிடுச்சிங்க வெளிநாட்டங்க வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் நாட் டேக்கிங் யூ, ஐ எம் டேக்கிங் மை செல்ஃப், டோன்ட் வரி. அப்புறம் கேமரா பயப்படுறாங்க, நான் என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட எல்லோரும் டோன்ட் டேக் யூ பிசல். இட்ஸ் ஓகே அப்படின்னு உட்காரும். சரியான ஃபன்னாக மட்டும் தாங்க போகுது. இந்த பஸ்ஸுக்காரன் அங்கே ஏற்றி விட்றான், அந்த பஸ்ஸுக்காரன் இங்கே ஏற்றி விட்றான். கூகுள் வேறு ஏதோ வழி சொல்லுது. இந்த மெயின் ரோட்லேயே இங்கிட்ட அங்கிட்ட 4 தடவை போயிட்டு வந்துட்டேன் நான். ஸோ நம்ம போக வேண்டியது இந்த மலை மேலே தான் இருக்குது. ஸோ வாங்க போடா பிடிச்சிட்டா நம்ம போயவன ஒரு வழி கிடையாது. கேட்போமா? கொரில்லா மற்றும் பழங்குடி மக்களை தேடிய பயணம் ஆரம்பம்ங்க. இந்த வில்லேஜ் தான் வந்து இருக்கிறதுலையே கிட்ட இருக்க வில்லேஜ் அந்த நேஷ்னல் பார்க்குக்கு. இந்த ஏரியாவில் கொரில்லா நீங்கள் பார்க்கணுன்னா வால்கேனிக் நேஷ்னல் பார்க் அப்படின்றாங்க ஒன்று. அதுதான் இருக்கிறதுலையே வந்து நியரஸ்ட் பாயிண்ட்டு, பெஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் தான் நம்ம போகிறோம். நீங்கள் அந்த நேஷ்னல் பார்க் போகணுன்னா உங்களுக்கு வந்து $700 to $1,250 செலவாகும் அந்த கொரில்லா ஸ்பாட்டிங்க்கு. பட் நம்ம இன்றைக்கி வந்து அதை பழங்குடி மக்களோட சைட்டில் போய் பார்க்க போகிறோம். வச்சு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போன்னு சொல்லிட்டு 1K கேட்டிருக்காரு. அப்படியே கொடுத்துட்டு போயின்னே இருப்போம் வாங்க. வழின்றது பயங்கரமாகிட்டு இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். நானே நமக்கு வண்டி ஓட்டுறவருக்கு வழி தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. நானே நீ சொல்கிற வழி வச்சு தான் வரேன்றாரு. ஏலே எங்கே போக போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு தான் இருக்குது. நானே கூகுளை நம்பி போகணுன்னு ஆசை இல்லை, பட் இவருக்கே வழி தெரியாதுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயோ போய்ட்டு பெருசாக மாட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னே தெரியாமல் எப்படி ஒரு ரேட்டு சொன்னார் அப்படின்னு தான் எனக்கு கேட்டேன். போகிற வழியெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆத்தாடி ஏதாவது பெரிய சம்பவத்தில் சிக்க வைக்காமல் இருந்தால் சரிதான். நான் இவங்களை நம்பி வந்தா இவங்க கூகுளை நம்பி போ அப்படின்றாங்க. போடு 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 போடு. ஒரு மலையில் கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் கிடைக்காத மக்களே, பார்த்துக்கோங்க. பட் ஒரு விஷயம் பாராட்டியே ஆகணுங்க. நம்ம ஊரில் பெரிய பெரிய ஆஃப் ரோடிங் வண்டி வச்சு தான் போக முடியும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க அசால்ட்டாக பைக் டாக்ஸியில் அதுவும் குட்டி குட்டி வண்டியை வச்சா அடிச்சு நவுத்துறாங்க. இந்த ரூட்டில் எவ்வளோ டஃப்பாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. பட் செம டஃப் ரூட்டுங்க. அசால்ட்டாக ஓட்டுறாரு, அதுவும் என்ன பின்னாடி வச்சுக்கிட்டு. இங்கே இருக்கிற வீட்டெலாம் பாருங்கள், ஒரு பக்கா கிராமத்து வாழ்க்கை. இங்கே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. பட் மேலே ஒன்றும் நிறைய வேலை இருக்கிறதுனால மேலே போயிட்டு இந்த மாதிரி கிராமம்லாம் இருந்தால் பார்க்கலாம். பட் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் கன்ஃபார்மு. போடு போடு போடுதலை போடுதலை. இந்த ரூட்டில் ஒன்று நம்ம 4 கிலோமீட்டர் போகணுமா? இலே ஆக்சுவலி வந்து கூகுளில் நான் செலக்ட் பண்ணும் போது
காங்கோ பார்டரை ஒட்டி இருக்கிற ஒரு அருமையான கிராமம் அந்த மாதிரி தாங்க காட்டியிருந்தாங்க. பட் அது போய் ரீச் ஆகிறது இந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. சீரியஸ்லி போகிறோம், எப்படி ரிட்டர்ன் வர போகிறோம் எனக்கு ஐடியாவே இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்குது இல்லைங்க வீடு, என்ன பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். வெறும் மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க, பட் அதுவே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடு போக போக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ரூட்டாக இந்த கிராமம் போகிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஐடியா இல்லை. போயிடும்ல 6 கிலோமீட்டர் இந்த ரூட்டில். ஆத்தாடி இங்கே இருக்கிற குளிருக்கு பாகுது லென்ஸ்லாம். சரி அதை அப்படியே பொறுத்துக்கோங்க. வண்டி ஏறலை, அதாவது செம கல்லாக இருக்கிறதுனால, அதனால் நான் இறங்கிக்கிறேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கோ இதுக்கு மேலே இதை வந்து தொடர முடியாது அப்படின்றாப்புல தலைவன். ஃபன்னு ரூட்டு திஸ் நோ விச் ரூட் எங்களுக்கும் தெரியல எப்படி போகிறதுனே சொல்லிட்டு. ஸோ கூகுளை நம்பி களத்தில் இறங்கினது வந்து தெரில எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு கீழே போய் தான் விசாரிக்கணும் போல இருக்கேன். இந்த ரூட்டில் அடுத்த 5 கிலோமீட்டர் போகிறதுல நடக்காத காரியம். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் வந்ததுக்கு ஒரு ஆப்பிரிக்க மலைவாழ் கிராமத்தை பார்த்தோம், அவ்வளோதான். இந்த ஏரியாவில் நம்ம வழி தெரியாமல் நின்றுட்டு பயங்கர இதுவாக பண்ணால் போயிடுச்சுங்க. ஸோ மொத்தம் கிராமம் ஒன்று கூடிடுச்சு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஓடுறாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேமரா எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே லெட்ஸ் கோ தட் ரூட் வி வில் ஃபைண்ட். ஸோ இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போவோமா இல்லையான்னு தெரில, பட் இந்த மலைவாழ் கிராமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. ஓகே பாய் பாய். ஸோ இந்த ஏரியா எல்லாம் ஒன்று வந்து பல கிராமங்கள் இப்படி தாங்க சாலை வசதியே இல்லாமல் இருக்குது. சீரியஸ்லி நம்ம ஒரு நாள் 2 நாள் வந்து போகிறதுக்கே எப்படி இருக்குன்னா, இங்கே ரெகுலராக இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஒரு அவசர வசதிக்கு கூட ஒன்றும் வழி கிடையாது, சுத்தமாக வழியே இல்லைங்க. ஒரு ஜீப்பு போகணுன்னா கூட அதில் பஞ்சர் கிஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையாக தான் இருக்குங்க. ஓ மை காட். குழந்தைங்களாம் வந்து ஸ்கூலுக்கெலாம் இருக்கா இல்லையான்னு தெரில இந்த ஏரியாவில். எல்லாம் நீங்கள் அப்படி நடந்து போனீங்கனாலே வந்து மணி மட்டும்தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த ஏரியாவில். நம்ம நேற்று கிகாலி சைட்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு டெவலப்டாக இன்னும் பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதே ரவாண்டாவில் தான் இந்த சைடு காங்கோ பார்டர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. ஓ மை காட். இப்போ நம்ம அந்த குழந்தைங்க பார்த்தோம்ல, அவங்க வந்து ஒரே ஒரு கரும்பு மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், 200 அப்படின்னாங்க. சரி இந்த 500 வச்சுக்கோ, கரும்பு ஆனால் அதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் 2 பேருக்கு. ஸோ 1000 நாங்கள் கொடுத்தாச்சு. நம்ம இங்கே கரும்பு வெட்டி தான் வந்து இங்கே இது பண்ணுறாங்க. அவ்வளோ உயரமாக இருக்குங்க கரும்பு இங்கே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணலாம், பட் ஒருத்தர் 2 பேர் கேட்டால் பரவாயில்ல, இருக்கிற எல்லோரும் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பாருங்க எப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வண்டி வசதி இருந்தால் இந்த கரும்பை வெளியே தான் அவங்க அனுப்ப முடியும், அது கூட இல்லாதனால தான் எப்படி இருக்குது லொக்கேஷனு. பட் நைஸ் ஆக்சுவலி. இந்த நேச்சர் வைஸ் செம்மையாக இருக்குது ஏரியா, நல்லா பச்சை பசேன்னு அழகாக. வெறும் மண்ணால் கட்டின வீடுனால எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இது சிமெண்ட் வீடு, அதுக்கு மேலே மண்ணை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு மண் வீடு இருக்குது. எப்படிவா இவ்வளோ செம்மையாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு தான் இருக்குது. பர்ஃபெக்ட் லொக்கேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் கரும்பு, குச்சி நினச்சிக்காதீங்க, இது கரும்பு. ஸோ 4 நாளாக அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு 100 ரூபா தராங்க இந்த ஊர் பணத்துக்கு. நம்ம ஊர் பணத்துக்கு 100 ரூபானா 6 ரூபா 7 ரூபா அவ்வளோதான். ஸோ அந்த 6 ரூபா 7 ரூபாய்க்காக குழந்தைங்க பாவம் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகுதுங்க இவ்வளோத்தையும். அந்த பக்கம் மேகம் சும்மா வேற மாதிரி இருட்டிக்கிட்டு வருது. பண்ணு இருக்குடோ அப்படின்னு தான் இருக்குது. நம்ம லொக்கேஷன் போய் சேருவோமா, அதுக்கு ரோடு இருக்கா தெரியல. 2வது மழை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபன் பேக்கேஜ் இன்றைக்கி இருக்குப்பா. மணி 2, 4 மணி அதுக்கு மேலே வந்து போக முடியாது எப்படி இருந்தாலும். ஸோ அடுத்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். இது இல்லைனா இதுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டில் போயிட்டு அப்படிக்கா ஒரு வழி இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம பஸ்ஸுக்காரன் தான் ஆக்சுவலாக சரியாக சொதப்புறான். இங்கே இறக்கி விட்றான் அங்கே இறக்கி விட்றான். ஆக்சுவலாக வந்து போய் சேர்ந்த இடம் எங்கன்னு சொல்ல மாட்டான் அவன் பக்கி போய். These guys don't know much of English, so maybe you can stop next to the university. Yeah, actually we are not finding the way at all. Okay, thank you, bye bye. அரே யாரை கேட்டாலும் வழி தெரியல அப்படின்றாங்களே. இருக்கா இல்லையா வழி போகிறதுக்கு? கன்ஃபியூஷன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் த கான்ஸ்டிபேஷன் ஆஃப் த லூஸ் மோஷன் ஆஃப் த நேஷன் தான்.
சரி மெயின் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. மேபி ஒரு நம்பர் இருக்குது, அது கால் பண்ணி கேட்கலாம். அங்கே லோக்கலாக ஏதாவது நம்பர் எடுத்து அப்படியே பேசுவோம். ஸோ ஃபைனலி வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து லோக்கல்ஸ் ஹெல்ப் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க பக்கத்தில், அவங்களுக்கு தான் நல்லா இங்கிலீஷ் பேசுறது, அதனால் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் லோக்கல் மக்களுக்கே அங்கே இருக்க அந்த வில்லேஜ் என்ன வில்லேஜ்னே தெரியல. மேபி கூகுளில் ஒரு பேர் இருக்கலாம், இங்கே லோக்கலில் வேறு ஏதோ பேரில் சொல்கிறாங்களோ. ஸோ வி ஆர் காலிங் அண்ட் செக்கிங். ஸோ பார்ப்போம் இருங்க என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப்புன்னு தான் நினைக்கிறேன் பிளானு. அந்த பக்கமாக ஒரு வழி இருக்கணும், பட் தெரில. You ask for road. Any road is there? This road. How come you Bigaruchi? Local language bola. How to reach? Ararenga ku murenge ubwo ngubwo komeza. Okay, nari. Murakoze. Yeah, 1 minute. We'll ask correctly. கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த ரோடு தான் அப்படின்றாங்க. கூகுள் சொதப்பிடுச்சா இல்லை எங்கே தப்பாச்சுன்னே தெரியலையே. சரி ஏதோ ஒன்று நல்ல வில்லேஜை பார்த்தோம். இப்போ லொக்கேஷன் போய் ரீச் ஆகிறோமோ அப்படின்னு பார்ப்போம். ஃபைனலி வந்து சேர்ந்துட்டோங்க நம்ம வந்து வர வேண்டிய வில்லேஜுக்கு. வேற மாதிரி இன்னும் கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. சரி அப்படியே இறங்கிட்டு பார்த்துட்டே போவோம்மா இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பட் இங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் போக போகிறோதான் தெரில. லோக்கல்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம் ரிட்டர்ன் போகிறதுக்கு ஏதாவது போடா வண்டி இருக்குமா, இல்லைனா வந்து நம்மளே ஏதாவது பார்த்து பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நான் விசாரித்து முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி. ஓகே தேங்க்யூ ஸோ மச். போடு தலை குச்சிக்கு தலைவனா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டான் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. முடியாது அப்படின்ட்டாப்புல. ஸோ ரிட்டர்ன் நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணி போய் ஆகணும். பார்த்துக்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வரவே முடியாது நினச்சேன். ஓகே பாய். ஸோ வாங்க மக்களே இந்த கிராமத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே தான் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. ரொம்ப ஆதி பழங்குடி மக்கள் அவங்க அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த கொரில்லா சம்மந்தப்பட்ட அந்த கார்டியனாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ அவங்கள இங்கே இருக்க லோக்கல் ட்ரைப்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஷோகேஸ் மாதிரி பண்ணுறாங்களாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியான குளிருது. நார்மலாகவே இல்லை இந்த ஏரியா, செம்ம குளிரிக்கிட்டு இருக்கு. பார்டரில் ஒரு மலைக்கால் கிராமம் பார்க்கலாம். குழந்தைங்களாம் இங்கே சரி க்யூட்டாக இருக்குது. ஹலோ வாட் இஸ் ஓகே. ஆக்சுவலாக நேற்று ஒன்று சொன்னாங்க ஞாபகம் இருக்கா, இந்த ஏரியாவில் சுத்தமாக இங்கிலீஷ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போடா டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரில. நான் ஆக்சுவலாக அவருக்கு சொன்னதுக்குல நான் இந்த கிராமத்துக்கு போனோம் அப்படின்னேன். அவர் என்கிட்ட 700 ரூபா தான் கேட்டார். எனக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டரா. என்னடா 700 ரூபா தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அவருக்கு நான் சொன்னது புரியலை. ஓ நீ தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா. அப்புறம் சொல்லிட்டு லோக்கல்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி பாய்ஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் கால் பண்ணி கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 15 கிலோமீட்டர் வந்தாச்சு. பட் ரொம்ப நல்ல மனுஷங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வெறும் 2500 ரூபா தான் கேட்டார். நான் பேரமே பேசல, அப்படியே கொடுத்தாச்சு. 2500 ரூபா மீன்ஸ் நம்ம ஊர் பணத்துக்கு லெஸ் தேன் 200 ருபீஸ் தான் வரும். சூப்பர் ஒர்த்து. 15 கிலோமீட்டர் பைக்கில் வருது. 200 ரூபா கூட கொடுக்கலண்ணா எப்படி. ஹலோ you speak English? English? No English. Okay. Yeah. No question. Yeah, very good people. Thank you. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனை இல்லை, எங்க வேணா போய் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. Okay. Thank you. Good journey. Yeah, good journey. No problem. Okay, thank you. Kagame. எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன சொல்றாருன்னா ருவாண்டா சேஃப் தான், ஜாலியாக போங்கன்றாரு போல இருக்கு. ஓகே ஐகோ. செமையாக வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க இந்த ஏரியாவில். அதுவும் நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஹைலைட்டாக இருக்குங்க. சரி வாங்க அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகலாம். மேபி இல்லை அந்த கூகுள் ஃபஸ்ட்டு ஒரு வழி சொல்லிச்சுல, அது இந்த வழியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு வழி தான் இருந்துச்சு. பட் சரியான ஏற்றம். சத்தியமாக வண்டியெல்லாம் அங்கே ஏறவே முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கவே கூடாது. தேவையே இல்லை அந்த மாதிரி ரிஸ்க்கு.
நம்ம வந்து இந்த மாதிரி அழகான ஒரு தார் ரோட்லேயே வந்து போயிடலாம். செம்ம பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க. இருங்களேன், இந்த வீட்டை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். இது ஆக்சுவலாக வர வழியில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூங்கில் ஃபுல்லத்தையும் வந்து ஓடு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து கல் அடைக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு களிமண் மாதிரி அப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரு சின்ன வருத்தம்னா, இந்த ஏரியாவில் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி கூட இல்லை. நம்ம இந்த மாமாவை கொண்டெல்லாம் பார்க்கும்போது சாக்லேட் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்ல, ஸோ அது மாதிரி சாக்லேட் எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பொட்டி கடை ஒன்றுமே இல்லை. காசாக கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து காசு கொடுத்தா அது மறுபடியும் யார் பார்த்தாலும் காசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் காசு கொடுக்கோன்னா ஏதோ கடை இருந்தால் பொருளாக வாங்கி கொடுப்போம். ஆஹா, இல்லை ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஓடுதுங்க எல்லாம். ஸோ இதான் வீடு உங்களுக்கு. அது குழந்தைங்க, அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. அப்படியே வாங்க இந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து த மோஸ்ட் க்ளோசஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு, காங்கோ. இந்த மலைக்கு அங்கிட்டு காங்கோ. மேப்பில் காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் நேம்? My name இஸ் Noam Sidari. ஓகே, வாட் யூ வாண்ட்? வாட் யூ வாண்ட்? யூ ஆர் லுக்கிங் வெரி குட். இந்த அளவுக்கு இன்டீரியராக இருக்க ஒரு வில்லேஜ் கண்டிப்பாக நம்ம இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதாவது இங்கே இந்த ஆஃப்ரிக்கா டூரில் எனக்கே தெரில என்ன அசட்டு தைரியத்தில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் இருட்டிடும். இங்கே தங்கறதுக்கான எந்த வசதியும் கிடையாது. தெரியல எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த இடத்த மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சின்னு வந்தாச்சுங்க இந்த ஏரியாவுக்கு. வாவ், சரியான லொக்கேஷன். அங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க, எவ்வளோ குழந்தைங்கடையா. வாவ், பின்னாடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்க. ஒட்டுமொத்த கிராமமும் வந்து இப்போ சர்வேலன்ஸ் மோடுக்கு போயிடுச்சு. குழந்தைங்களாம் இங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க, பெரியவங்களாம் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்படியே காட்டுற பாருங்க, எல்லாம் இப்போ சதறி விடுவாங்களா. இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வாங்க, அங்கிட்ட ஒரு வீடு இருக்குது, போயிட்டு அவங்ககிட்ட கேட்போம் அவங்க வீட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த வீடு பார்க்கணும் போலே இருக்கே, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சரியான குளிருது. எனக்கு கையில் ஆக்சுவலாக விரைச்சா மாதிரி இருக்குதுங்க. எப்படி இந்த குளிரில் இந்த மாதிரி இந்த வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரில. சரியா மறுத்துருச்சு. என்னடா இது இப்படி மறுத்துருக்கு. இப்போ குறைஞ்ச ஒரு 12 டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் இருக்கும் போல இருக்குது இந்த ஏரியாவில். சரியான குளிருது. ஹலோ, இந்த குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ரவுண்டு கட்டிட்டாங்க மக்களே. இந்த படை வீரர்கள்கிட்ட எப்படி தப்பிக்க வரோம் அப்படின்னு தெரியலையே இன்னைக்கு. இங்கே வரி வேண்டாம். டாய் 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 டாய். நீ தானே கரெக்டு நமக்கு. இவன் தான் அசையாம நிற்கிறான். ஓகே, ஏ சூப்பரு. அப்படியே அந்த பக்கம் மக்கள்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இந்த பையன்கிட்ட கேட்போம் வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, கேன் ஐ see the house? Yes. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது வீடு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து கல் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக மண். திஸ் இஸ் மட். நோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நோ. ஓகே, திஸ் இஸ் மட். French? French. I don't know French. Can I come in? Je connais French et tout. No French. C'est French et tout. May I come in? In. ஸோ எங்கள் ஊர் மக்கள்லாம் சொன்னல ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் தெரியுமா, ஸோ யார் இவன் விசாரியோட பற்றின்னு சொல்லிட்டு. ஓகே, யுவர் வில்லேஜ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காரு. நம்ம வந்து எல்லாம் ஓகே அப்படின்னோடனே சரி போய் பார்த்துட்டு வாங்க கிராமத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு பர்மிஷனே கிடைக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படின்னா வந்து நெருப்பு கொளுத்துறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, அங்கே சமைச்சிப்பாங்களாம் அவங்க. ஸோ இயர் கிச்சன். Yeah, that is the kitchen. This is the kitchen. Because this village from the poor family, that is
a kitchen, Okay. and the house they're sleeping. Yes, yes, yes. So sleeping inside. Yeah, inside. ஓகே. ஸோ இங்கிட்டு வந்து அவங்க படுத்துப்பாங்கலாம். ஸோ படுத்துக்கிற இடம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரூமாக கூட வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு எந்த அளவுக்கு. ஸோ ஃபுல் இருட்டிங்க ஆக்சுவலாக. இது இந்த கதவை திறந்தா தெரியுமோ? இது இப்போ தெரிஞ்சு பாருங்கள். ஸோ 2 டோர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. உள்ளே வந்து ஒரு பெட்டு. உள்ள பெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல் இருட்டு. இங்கே வந்து கரண்ட் வசதியே கிடையாது இந்த கிராமத்துக்கு, அதான் ஹைலைட்டு. ஸோ நீங்கள் இப்படி வந்துட்டு இந்த பக்கமாக அப்படியே வெளில போயிடலாம். இந்த வீட்டுக்கெலாம் கரண்ட் வசதி கிடையாது. மேபி இன்னும் அந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் போகிறது போல் இருக்குது. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதை பார்த்தீங்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? சரி ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா கல் சிப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்களா. ஸோ உள்ளே ஒரு பெட்டு மட்டும் தான் இருக்குது. ஆனால் கீழெல்லாம் வந்து காலு குத்தம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா. ஓகே, வெரி குட். ஸோ எல்லா பக்கமும் ரவுண்டை கட்டிட்டாங்கப்பா நம்மள. அப்படியே வாங்க இந்த பக்கமாக போவோம் நம்ம. இல்லை ஏய், எல்லா பக்கமாடா வருவீங்க. ஜாலியாக இருக்குது இந்த குட்டி பசங்க கூட. குட். இது டாய்லெட்டா? ஓகே, இது டாய்லெட் மாதிரி உங்களுக்கு. அப்படியே வாங்க அந்த சைடு போயிடுவோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்தில் ஒரு ஷார்ப்பான மலை தெரியுது பார்த்தீங்களா, அது வால்கனோவா. ஸோ இட் இஸ் கம் அவுட். Yes. When? Yeah. They have a crater lake at the top. Oh, lake. Yeah. Oh, crater lake. Yeah. Okay, okay. Yeah. So how to go there? You have to ask permission Oh. to the headquarters of RDB. Oh, okay, okay. That is border, no? Congo border. Yeah. Karisimbi, they are sharing two countries, Rwanda and the Congo. Okay, okay, But okay. Karisimbi, it is for Rwandan only. Okay. வெரி வெரி பியூட்டிஃபுல் ஏரியா. பட் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதில் உகாண்டாவில் ஒரு ஏரியா பார்த்தாலும் அதே மாதிரி தாங்க. ஃபுல்லாக அந்த வால்கேனிக் எரப்ஷன்னால் இருக்கிற ஏரியா தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல்லாக எரிமலை குழம்பு வந்து இந்த கருப்பு மண் இந்த சாயில் மாதிரிலாம் ரெடி பண்ணிடுச்சு. தட் சைடு. ஓகே. ஸோ அவர் அங்கே தான் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மணின்னு கேட்பாங்க. ஓ, கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம. அவன் கேட்கலனாலும் கொடுப்போம் நம்ம. பட் கண்டிப்பாக அவங்களே கேட்பாங்க. ஸோ திஸ் ஹவுஸ் லுக்ஸ் மோர் குட் தேன் தட். அந்த வீட்டோட இந்த வீடு ஒன்றும் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வாவ். That's a kitchen. Here current is there or electricity is there? Yes, they have solar system. Solar? Yeah, and the electricity. Okay. Yeah. No direct power? No. Okay. Yeah. Here gorilla will come? Yes, they are coming sometimes. Oh, okay. Yeah. But not here. From the that is the park where the gorillas live in. Okay, that is the park. Yeah. From to the boundaries to the field, the gorillas they come out in like 15 meters. 15 meter. 15 meters. Okay, okay, okay. But we cannot see, no, from here? No. Very tough. Yeah. Now they are inside of the park. Okay, but sometimes they may come to village. Yes. Okay, okay, They great. Here we have some trees. They like it. Eucalyptus trees. They Okay, like okay, it okay. very well. Which are the trees? I will show you. Okay, sure. Yes. Where are the shops to buy chocolates and all? Yeah, that is the artist gallery. No. To buy chocolate, no. Eating okay, chocolate okay. for kids. Yes, sir. Yes. Where shop? Where will be the shop? அவர்கிட்டே கேட்டுருவான் நம்ம எங்கே இருக்குது ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவுண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது. இங்கிட்ட ஒரு குரூப்பு அங்கிட்ட ஒரு குரூப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்மளை சரௌண்ட் பண்ணி. யா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ கொரில்லாவை தேடி நம்ம பயணம் வந்து தொடர போதா? From here they know all the gorillas. Okay. Because they have the chance for. So for the gorilla trekking, you people will go as guide. There is a families here. Oh, okay. Nice. So only they go for gorilla trekking. Okay. You have to ask payment, a permission. Oh, permission. Yeah.
ஓகே And that is trees. I told you the gorillas like it. ஓகே சூப்பர் சரியான லொக்கேஷனாக இருக்குது. சரி இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரணும், கொரில்லாவை பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேலை இருக்குது. இது அப்படியே ஒரு பிரேக் விடுவோம். பிரேக் விட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இந்த கிராமத்தோட அந்த கொரில்லா கார்டியன்ஸ் ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள அந்த சைடு போய் பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ஜஸ்ட் இந்த பாய் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இவங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருது. அந்த பக்கம் கடை இருக்கும் போல் இருக்குது. ஓகே சரி பாய். இவன் தான்ப்பா நல்லவன். பாய் சொல்லுவியா? பாய் பாய் பாய். ஹாய்.